வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்றைய பகுதியில் திமுக இளைஞரணி ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் என்னென்ன நடக்கிறது? சரியாக கூட்டம் கூட்டப்படுகிறதா? சென்னை திமுக மாவட்ட செயலாளர்களில் ஒருவராக இருக்கும் திரு சிற்றரசு மீது அடுக்கடுக்கான புகார்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 8 நபர்களை தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறார் திரு சீமான். எதற்காக? தற்போது நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை திரு செந்தில் பாலாஜியை குறிவைத்தா அல்லது வேறு யாருக்கு? இது குறித்து தான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் விரிவாக அலசப் போகிறோம். மத்திய அரசை கண்டித்தும் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி தராதது, மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு ஆகிய பிரச்சனைகளை மையமாக வைத்து ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக இளைஞரணி சார்பாக கூட்டம் நடத்தப்படுகிறது. அந்த கூட்டத்திற்கான ஏற்பாடு திமுக இளைஞரணி சார்பில் வெகு சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டாலும் அந்த கூட்டத்திற்கு பெருவாரியாக இளைஞர்கள் வருவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் மட்டும் இளைஞர்கள் வருகிறார்கள். ஆனால் பெரும்பாலான கூட்டங்களில் இளைஞர்கள் பெருவாரியாக கலந்து கொள்ளவில்லை என்கிற ஒரு வருத்தமும் அந்த இளைஞரணி கூட்டத்தை ஏற்பாடு செய்பவரிடம் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில இளைஞரணி கூட்டத்தில் எப்படி ஒரு சில கட்சிகளுக்கு மாநாட்டுக்கோ அல்லது பொதுக்கூட்டங்களுக்கோ காசு கொடுத்து ஆட்கள் அதிகமாக இருக்கும்படி காட்டிக் கொள்கிறார்களோ அதே போன்றது ஒரு செயலை தான் திமுக இளைஞரணி கூட்டத்திலும் செயல்படுத்தி வருகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது அக்கட்சியின் இளைஞரணி தலைவரான திரு உதயநிதியிடம் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போது இளைய சமூகத்தை ஒவ்வொரு கட்சியும் தன்மையப்படுத்திற்கு மிகுந்த ஆர்வத்தை காட்டி வருகிறார்கள். அந்த வழியில் திமுகவை பொறுத்தளவு இளைஞரணி பிரிவு சார்பில் தங்கள் பக்கம் இளைஞர்களை இழுக்க வேண்டும் என்கிற ஒரு முன்முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாலும் தற்போது நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் இளைஞர்களின் பங்கு பெரும்பளவு இல்லாததால் ஒரு மாதிரியான சோர்வே அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்பவர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எப்படியாவது கூட்டத்தை கூட்ட வேண்டும், கட்சி தலைமையிடம் நற்பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக சில மாவட்ட இளைஞரணி தலைவர்கள் காசு கொடுத்து ஆட்களை அழைத்து வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இதுபோன்ற சூழலால் கட்சி இளைஞரணி தலைமை ஒரு விதமான சோர்வடைந்திருப்பதாக சொல்கிறார்கள் அன்பக மட்டத்தில். இளைஞரணி கூட்டத்திற்கு இந்த மாதிரி எந்த ஒரு இளைஞரும் பங்கேற்காத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில்தான் சென்னையின் ஒரு மாவட்டத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சிற்றரசன் மீது தொடர்ந்து புகார்கள் அடுக்கிய வண்ணம் அங்குள்ள உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர் தன் பையிலிருந்து ஒத்த ரூபாய் கூட எடுத்து செலவு செய்வதில்லை. கட்சியின் தலைமையிடமிருந்து நிதி பெற்றுக் கொண்டு தான் முழுவதுமாக செலவு செய்வதை போல காட்டி வருகிறார். இதை பல முறை அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சியின் இன்றைய இளைஞர் முகமாக இருக்கிற திரு உதயநிதியிடம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். உதயநிதியும் பலமுறை அவரை அழைத்து கண்டித்திருக்கிறார். இருந்த போதிலும் சிற்றரசிடம் எந்த ஒரு மாறுதலும் இல்லை என்கிறார்கள் அவரோடு பயணிப்பவர்கள். இவ்வாறாக சிற்றரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் அவர் தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மற்றொரு இளைய தலைவரின் அனுதாபியாக இருப்பதால் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழலில் தான் இளைஞரணி தலைவரும் இருப்பதாக சொல்கிறார்கள். விரைவில் திமுகவில் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இருக்கும் என்று ஒரு தகவல் வருகிறது. அதில் திரு சிற்றரசு பெயரும் இடம்பெறுமா என்பதையும் காலம்தான் பதில் சொல்லும். நாம் தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறை ரெய்டு பற்றி விரிவாக பேசி வந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் அது தொடர்பான சில விஷயங்கள் பேசவிருக்கிறோம். அதாவது திரு செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரலாமா என்பது குறித்து அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்த வழக்கு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் வரவிருக்கிறது. அந்த வழக்கின் தீர்ப்பு என்பது செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக இருக்குமா என்பது சமீப காலமாக இந்த நடந்த ரைடின் மூலம் ஒரு தெளிவு கிடைக்கிறது. அதாவது மீண்டும் அவரை அமலாக்கத்துறை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த தீர்ப்பு என்னவாக வரப்போகிறது என்பதும் மிகப்பெரிய நெருக்கடியை திரு செந்தில் பாலாஜிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது திரு செந்தில் பாலாஜியை குறிவைத்துதான் இந்த ரைடு வந்திருப்பதாக வெளியில் பேசப்பட்டாலும் திமுகவின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒருவரை நோக்கிய இந்த ரைடு வந்திருக்கிறது. அதாவது திரு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த நேரத்தில் அதனை திரு அமைச்சர் முத்துசாமி கவனித்து வந்திருந்தார். அந்த துறையை அந்த நேரத்தில் மேற்பார்வையிட்டது மிக முக்கிய திமுக புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு இளைய தலைவர் தான். அவரை நோக்கி தான் இந்த ரைடு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது அவர் சம்பந்தமாக எந்த ஒரு ஆவணமும் சிக்காத நிலையில் மீண்டும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்துவதற்காக அமலாக்கத்துறை இருக்கிறார்கள். இந்த 3 நாட்கள் அமலாக்கத்துறை விசாரணையில் டாஸ்மாக் துறையை சார்ந்த முக்கிய அதிகாரி ஒருவரிடம் தீவிரமாக விசாரணை நடந்திருக்கிறது. அந்த அதிகாரியோ தனக்கு தெரிந்த பல விஷயங்களை அமலாக்கத்துறையிடம் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையிலும் அமலாக்கத்துறை விசாரணை என்பது மிக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகிறது. இன்றைக்கு கூட தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஒரு ட்வீட் செய்திருந்தார்.
அதில் டெல்லி மதுபான கொள்கை ஊழல், சத்தீஸ்கர் மதுபான கொள்கை ஊழல், தமிழ்நாடு மதுபான கொள்கை ஊழல் என்று போட்டு ஒரு நேரம் குறிப்பிட்டிருப்பது போன்ற ஒரு சிம்பிள் போட்டு ஒரு ட்வீட் செய்திருந்தார். இதன் மூலம் எதை உணர்த்த வருகிறார் என்பதற்கான பதிலும் விரைவில் இந்த அமலாக்கத்துறை தீர்ப்பு, அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த 3 நாட்களில் என்னென்ன எடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்தான அவர்களுடைய பத்திரிகை அறிவிப்பின் மூலம்தான் தெரிய வரும். தமிழக அரசியல் களத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து லைம்லைட்டில் வைத்திருந்த திரு சீமான் தற்போது அமைதியாக இருக்கிறார். ஆனால் அவர் அமைதியாக பல வேலைகளை செய்து வருகிறார்கள் என்கிறார்கள் அவரது தம்பிகள். என்னவென்றால் தற்போது ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஆய்வுக்காக சென்று கொண்டிருக்கிறார். அந்த ஆய்வு நேரத்தில் அங்கிருக்கும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுடனும் சில பல ஆலோசனைகளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக அதிமுகவோடு இவர் தொடர்ந்து பேசி வந்து கொண்டிருக்கிறார் என்கிற தகவலும் சொல்லப்படுகிறது. இவர் ஆய்வுக்கு சென்ற ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட 8 நபர்களை தேர்ந்தெடுக்க சொல்கிறார். எதற்காக அது என்று கேட்டால் அதற்கான உரிய விளக்கம் சீமானிடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை. இதனால் பல தம்பிகள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான வேட்பாளர்களுக்காக இந்த 8 பேரை தேர்வு செய்கிறாரா, அல்லது தொகுதியில் வேலை செய்வதற்காக தேர்வு செய்கிறாரா, அல்லது இந்த கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த 8 நபர்களை தேர்வு செய்கிறாரா என்கிற ஒரு பெரும் குழப்பத்தில் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் இருக்கிறார்கள். நாம் திரு சீமான் விஷயத்தில் அதிமுகவை தொட்டதால் அதிமுக பற்றி இன்னொரு தகவலும் பேச வேண்டியது இருக்கிறது. அதாவது என்னன்னு பார்த்தா, அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவரில் முதன்மையானவராக இருக்கக்கூடிய திரு SP வேலுமணி அவர்களுடைய மகன் இல்ல திருமண விழாவின் வரவேற்பு நேற்று கொடிசியா மைதானத்தில் கோவையில் வெகு சிறப்பாக நடைபெற்றிருந்திருக்கிறது. இந்த விழாவில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். அவரோடு பாஜக சட்டமன்ற தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பங்கேற்றிருக்கிறார். திருமணத்தில் பங்கேற்காத திரு எடப்பாடி பழனிசாமி நேற்றைய நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். இவர்கள் மூவரும் ஏர்போர்ட்டில் சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்திற்கு மேலாக இவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது. இதில் அரசியல் விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இதில் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஆந்திராவில் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவை திரு CP ராதாகிருஷ்ணன் சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு பிறகுதான் ஆந்திராவில் திரு சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைவதற்கான ஒரு சூழலும் அமைந்தது. அதே போன்ற ஒரு நிலை தமிழகத்திலும் வெகு விரைவில் அமைய போகிறதா என்கிற ஒரு பார்வையும் அரசியல் நோக்கர்களால் வைக்கப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் இன்னும் 2026 தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன வானிலை மாற்றங்கள் தமிழக அரசியல் நிகழப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பால் உள்ள செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்போடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.